தன் உடலை தானே பதப்படுத்திக்கிட்டு ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு பாம்பை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் ஓடப்பட்டி கிராமம். இந்த ஓடப்பட்டியில் தான் நம்ம தேடி வந்த கல்லாமரிய நாகம் இருக்கிறதா சொன்னாங்க. செழிப்பான மலைகள், நதிகள், வயல்வெளிகள்னு ரொம்பவே பசுமையான ஒரு ஊர் தான் தேனி மாவட்டம். தேனியிலிருந்து உத்தமபாளையம், உத்தமபாளையத்திலிருந்து ஓடப்பட்டின்னு 1 மணி நேர பயணம். இந்த ஓடப்பட்டி கிராமத்தில் 400 வருஷம் பழமையான ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலில் தான் ஜீவசமாதி அடைஞ்ச அந்த நாகத்தோட உடலும் இருக்குது. இந்த கோவில் உருவான விதமே ஒரு தனிச்சிறப்பு தானே சொல்கிறாங்க. இந்த காளீஸ்வரி அம்மன் எப்படி இங்கே வந்தாங்க, இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு அவங்க சொன்னதை கேட்கவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எங்கள் தெய்வம் பராசக்தி காளீஸ்வரி 400 வருஷமாக எங்கள் தலைமையில் வந்து ஆண்டு வரான். பிறந்தது மலையாளத்தில் பிறந்து அங்கேருந்து கொள்ளடங்காவையில் வந்து எங்கள் பாட்டை மூட்டை எடுத்து வந்து அன்றைக்கி வந்து வச்ச தெய்வம் தான் இன்றைக்கி உருவாக்கி இன்றைக்கி மக்களை போகிறாங்க காற்று ஒரு நோய் நொடி இல்லாமல் காற்று வந்துக்கிட்டு. கேரளாவில் வந்து பிறப்பிடம். அங்கேருந்து கொள்ளிடங்காவிரியில் வந்து இந்த பூசாரியோட பரம்பரையை சேர்ந்தவங்க கொள்ளிடங்காவிரியில் ஒரு பெட்டி வரும்போது எங்கள் பூசாரியோட பரம்பரையை சேர்ந்தவங்க முன்னோர்களை அவங்களுக்கு அருள் இறங்கி நான் மாசியில் 1 மாதம் மகா சிவராத்திரியில் எனக்கு நல்லா ஒரு சிறப்பாக சாமி கும்பிடுங்க. அதுதான் ஆரம்பம் எங்களுக்கு. அன்னைக்கு வந்து வருஷம் வந்து கரகம் எடுத்து வச்சு வெறும் விமர்சையாக நல்லா சாமி கும்பிடுவோம். ஊரை சேர்த்து இந்த ஆத்தாளை வணங்கி வரோம். அப்படி வர இடத்துல இன்னும் நல்லா மெம்மன் பெருகுனே உங்களுக்கு காப்பாற்றாரேன், மக்களை பூரா காத்தாரேன் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா காளீஸ்வரி. அதை நாங்கள் ஆதிபராசக்தியை வச்சு கும்பிட்டு வரோம். இந்த கோவிலை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய காளீஸ்வரி அம்மனை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த கல்லா மாறி போன பாம்பை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. எப்படி ஒரு பாம்பு படம் எடுத்த மாதிரி அப்படியே உயிர் விட்டுருக்க முடியும்னு அந்த பாம்பை பார்க்கும்போது தோணுச்சு. தாய் வந்து எங்களுக்கு கனவுல வந்து சொல்லி வனத்துக்குள்ளே வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சிக்கிருக்கேன், என்னை வந்து எடுத்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க புத்தகம் கொடுத்து. அப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல குறிப்பாக நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு. 22 கிலோமீட்டர் காவு பெரிய பூரா நம்ம செடி கொடி போகிற இருக்கடா அப்படி இடத்துல இது இருந்துச்சு. ஒரு இடமா குறிப்பிட்டு நாங்கள் அதை சொல்ல போய் அதில் அந்த குறியை வச்சு தான் நாங்கள் போனேன். அது எங்களுக்கு அதே எங்களுக்கு தத்துவமே நெஞ்சில் பூந்து அதை எங்களுக்கே கொண்டு போய் நேரவே காட்டிடுச்சு. அப்படியே எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டு வந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணி அதை என்ன முறையை வைக்கணுமோ வச்சுக்கணும். அதுக்கு பெட்டி செஞ்சு அதை பாதுகாப்பாக வச்சு அதை வணங்கி வரோம். 2 வருஷம் வணங்கி வரோம். நாங்கள் தெய்வத்தை வணங்கி இந்த காளீஸ்வரியை வணங்கி வந்துருக்கேன். பூசாரி கனவுல வந்து இந்த மாதிரி நான் ஒரு காவில் இருக்கேன், அதை நீங்கள் வந்து எடுத்து கோயிலில் வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை அதே மாதிரி 4-5 பேர் போய் பார்க்கும்போது ஒரு 10-20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் போய் கரெக்டில் போய் ராவி இந்த மரம் இந்த இடம்
இந்த கல்லுக்கு பக்கத்தில் இந்த புதருக்குள்ளதே இருக்குன்னு சொன்னாங்க. ராவி பாருங்க எல்லாருமே அப்படி சுற்றி எல்லாமே தகனக்குள்ளே ராவி பார்க்கும்போது பூசாரி கனவுல வந்து சொன்னதோட இருந்துச்சு. வெள்ளி செவ்வாய்க்கு வந்து நல்ல வழியாக சாமி கும்பிட்டு அம்மாவுக்கு சாமி கும்பிடும்போது அதுக்கு ஒரு பூஜை பண்ணுற மாதிரி பண்ணி வருஷம் பண்ணிக்கிட்டே வரோம். இது வந்தாப்புல இருந்து எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கியமாக தான் இருக்கும். அந்த தெய்வமே கனவுல காட்சி கொடுத்து அந்த நாகம் எங்கே இருக்குது, எத்தனை மைலுக்கு அப்பால் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்தையும் காட்டி கொடுத்ததை பற்றி இவங்க சொன்னதை கேட்கவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. வருஷம் மாசி சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வரியை போட்டு தெய்வத்தை கும்பிடுவோம். கடா வெட்டி பொங்கல் வச்சு முளைப்பருகு போட்டு கொட்டு மேலே எல்லாம் போட்டு 3 நாள் கும்பிட்டு முடிச்சுக்கிடுவோம். யாராவது என்னென்ன வயலி விழுகிறாங்களோ அவங்களுக்கு கேள்வி சொல்லி வரத்தை கொடுத்துட்டு வருது. அதை அப்படியே பழித்து கொடுத்துட்டு வரும். அதனால மக்கள் நிறையா இந்த ஆற்றுல தேடி நிறையா கூட்டம் கும்பலாம், பயங்கரமான கூட்டமாக இருக்கும். பொதுவாக எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு உயிர் போயிடுச்சுன்னா அதிகபட்சம் 2 வாரத்துக்குள்ளே அதோட எலும்பு மட்டும்தான் மிஞ்சும். அதிலும் குறிப்பாக இதை போல் ஊர்வனை போன்ற உயிரினம் லேசாக காயப்பட்டாலும் எறும்பு மற்றும் பூச்சிகளால் சூழப்பட்டு 1-2 நாள்லேயே மொத்த உருவமும் காணாமல் போயிடும். ஆனால் இந்த நாகம் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி பல வருடங்களாக அப்படியே சீறி படம் எடுத்த மாதிரி இருக்குங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. இறந்து போன உயிரினங்களை காட்சிப்படுத்துறதுக்காக ஜுவாலஜிக்கல் லேபில் பார்மலினில் போட்டு பல வருஷம் கெடாமல் பதப்படுத்தி பத்திரமா வச்சுருப்பாங்க. செத்துப்போன உயிரினங்களோட உள்ளுறுப்புல முற்றிலுமாக நீக்கப்பட்டு அதன் பிறகு தான் அதை பதப்படுத்தவும் முடியும். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஈஜிப்ட் பிரமிடுகளில் அந்த காலத்தில் இறந்து போன மனிதர்களுடைய பிரேதங்களை பாதுகாக்க என்னென்ன மாதிரி வழிமுறைகளை கையாண்டாங்க, அது எப்படியெல்லாம் பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணனால தான் அது இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரியான எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் கொஞ்சம் கூட துர்நாற்றம் வராமல் அந்த நாகம் அப்படியே கல்லா மாறி இருக்கிறது ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயந்தான். அந்த நாகம் உயிர் விடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு உணவும் உண்ணாமல் இருந்திருந்தால் தான் அதனுடைய இறப்பை அழுகாமல் இருக்கும். இல்லை அதன் உடலுக்குள்ளே அது ஏதாவது ஒரு உணவை உட்கொண்டு இருந்ததுன்னா அதனுடைய இறப்பை அழுக ஆரம்பிச்சிருக்கும். மண்டு புழுப்பூச்சி ஒரு எலி இப்படி சாப்பிட்டுருந்தா அந்த பாம்பு அப்படி இருக்காங்க. பச்சையிலே உண்டு வாழ்ந்த பாம்புக்கு இது அப்படி. அப்போ அது உயிர் விடும்போது தன்னுடைய வாழை எடுத்து அப்படியே உடலப்புறம் சுற்றி அந்த வாழை கொண்டு போய் பின்னால் இப்படி சொறி பின்னால் முனியும் வாழை இப்படி கூட சொருண மணிக்கு இருக்குது அந்த பாம்பை பார்த்து. நாக்கு ரேஷன் இருக்குது எப்படி படம் படுத்த மணிக்கு அப்படியே உயிர் நிறுத்து அப்படி இருக்குது. ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு சித்தராக தான் இந்த ஊர் மக்களால் இந்த பாம்பை பார்க்கப்படுது. ஒரு நாகதேவதை அப்படின்னு தான் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா சித்தரை போல் வெறும் இலை தழையை தின்னு உயிர் வாழ்ந்திருந்தால் தான் அந்த நாகம் தன்னுடைய உடலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு அவங்களால நம்பப்படுது. சித்தர்களோட அருள் பாலித்து வந்த உருவம் மாதிரி இது. அந்த சித்தரோட மறுபிறப்புட்டு இதை சொல்லணும். ஏன்னு கேட்டால் சின்ன ஒரு பாம்போ ஒரு இதை போட்டு கீழே ஒரு அடித்து போட்டிருந்தாலோ அதான் செத்தாலோ குறைஞ்சது ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாளுக்கு அதான் வெடிச்சிடும். ஆனால் இது நாங்கள் எடுத்துக்கு 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுக்கு முன்னத்தில் எத்தனை வருஷமாக இருந்துச்சோ ஆண்டவனுக்குதே தெரியும். அப்படி இருக்கும்போது இது ஒரு முன்னொரு சித்தர் வாழ்ந்த சித்தரோட உருவம் மறு உருவமாக இதை பார்க்க வேண்டியது இருக்குது.
சுத்தப்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் இந்த நாகத்தை நாக தேவதையாகவும் பராசக்தியின் அம்சமாகவே நம்புகிறாங்க. சித்தர் வந்து அவர் தவத்திலும் பிறந்து வந்திருக்கணும்னு நிபுணருக்கு வந்து பார்த்து சொன்னாங்க, ஆராய்ச்சி நிபுணருக்கு. அவங்க சொன்ன வயசு நாங்கள் சரி இது சித்தர், அதாவது அவங்க தெய்வத்துக்கு நீடா நாகதேவதை அப்படின்ட்டு இதே மாதிரி தான் அன்றைக்கி இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது. வேறு அதில் ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் சக்தி இருக்குது. அந்த நாகதேவதை நல்லா சக்தி இருக்குது. அதெல்லாம் வணங்கி வராங்க. அந்த நாக தோஷம் இதெல்லாம் கொடுக்குது, அது விலகி கொடுக்குது. அதுக்கு தகுந்த பூஜைகளை செஞ்சு வந்துக்கிட்டு தான். நம்புகிறவங்களுக்கு தெய்வம் உண்டு. நம்பிக்கையை பொறுத்தே அதனுடைய பலனும் இருக்கும். இந்த ஓடப்பட்டு கிராம மக்களோட நம்பிக்கையும் இவங்க உயிராக நினைக்கிற இந்த தெய்வமும் பொக்கிஷமாக பாதுகாக்கிற இந்த பாம்பும் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஒரு அதிசயமான விஷயமாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை போல் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.